இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 27 முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிற முக்கிய கருத்து ஆண்டவர் வலியுறுத்துகிறது உங்களுக்கு புரிகிறதா? என்ன சொல்லுகிறாரு? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறேன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறேன், கர்த்தருக்கு காத்துக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். இல்லையா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? புது பலன் அடைவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் என்ன செய்யார்கள்? சோர்ந்து போகார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். யாருக்கு பேசுகிறார்? சோர்ந்து போன ஜனங்களுக்கு, இளைப்படைந்த ஜனங்களுக்கு, இல்லைங்களா? அவர்களுக்கு தான் இந்த வார்த்தையை பேசுகிறார். கவனிக்கிறீங்களா? சோர்ந்து போன ஒரு தேசம், இளைப்படைந்த ஒரு மக்கள் கூட்டம், பாடுகளால, கஷ்டத்தால, வேதனையினால, வியாதியினால, தரித்திரத்தினால, வறுமையினால, பிரச்சனைகளினால, இருளினாலே, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற பயத்தினாலே, எதிரிகளால, இல்லையா, இப்படி பல சூழ்நிலைகளால சோர்ந்து போயிருக்கிற ஒரு ஜனங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அதனால தான் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? என் ஜனத்தை ஆற்றுங்கள் அப்படிங்கிறார். பார்க்கிறீங்களா? 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? என் ஜனத்தை ஆற்றுங்கள், அவர்கள் என்ன செய்யுங்க? தேற்றுங்கள் அப்படிங்கிறார். அப்படி பேசும்போது சில காரியங்களை சொல்றார். முக்கியமாக 27ஆம் வசனம், இப்போம் யாக்கோபே இஸ்ரவேலே அப்படிங்கிறார். கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? யாக்கோபே அப்புறம் இஸ்ரவேலேங்கிறாரு. யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு அவனுடைய பெயரை என்ன செய்கிறாரு? நினைப்பூட்டுகிறார். 2 பெயரையும் நினைப்பூட்டுகிறார். 2 பெயரையும் அவர் என்ன செய்கிறாரு? யாக்கோபு என்ற பெயரையும் நினைப்பூட்டுகிறாரு, இஸ்ரவேல் என்கிற பெயரையும் அவர் என்ன செய்கிறாரு? நினைப்பூட்டுகிறார். யாக்கோபுக்கு எப்படி இஸ்ரவேலாய் பெயர் வந்தது? சிந்திச்சு பாருங்க. யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இஸ்ரேல் என்றால் என்ன அர்த்தம்? அவன் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட தேசம், அப்படிப்பட்ட மனிதன், அப்படிப்பட்ட சந்ததியே. ஆமேன். நீ சோர்ந்து போய் கிடக்கிறாயே என்று அவர் பேசுகிறார். அப்படி போராடி ஜெயித்து, போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, போராடி வாழ்க்கையில முன்னேற்றத்தை, ஆமேன், எல்லாத்தையும் அடைந்தவன் தான் யாரு? யாக்கோபு என்ற இஸ்ரவேல். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தும் போது அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆமீன். சிலர் போராடி விட்டுட்டாங்க, சீக்கிரம் சவப்பெட்டியை ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சீக்கிரம் என்ன செய்யுங்க, எங்களுக்கு ஒரு பெட்டியை ரெடி பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. கவனிக்கிறீங்களா? இல்லைங்களா? வாழ்ந்தது போதும்னு சொல்லிட்டாங்க, வாழ்ந்தது போதும் அப்படின்ட்டாங்க, இல்லையா? அதனால தான் ஆண்டவர் யாக்கோபுக்கு, இஸ்ரவேலுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு நினைப்பூட்டுகிறார். ஆமீன். நீ போராட பிறந்தவன். ஆமீன் சொல்லுங்க. என்ன சொல்றார்? நீ யாரு? போராட பிறந்தவன், போராடி வெற்றி பெற பிறந்தவன், போராடி வெற்றி பெற்ற யாக்கோபு என்னும் இஸ்ரவேலின் சந்ததியில வந்தவன். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புகிறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அதை நினைப்பூட்டுகிறார். தேசத்துக்கு நினைப்பூட்டுகிறார், தேவ ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன நினைப்பூட்டுகிறார்? போராடி ஜெயித்து வாழ்க்கையில ஆமீன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு என்னும் இஸ்ரவேலின் சந்ததியாரே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். ஆமீன். அந்த போராட்ட குணத்தை, வாழ்க்கையில ஆமீன் சந்திக்கிற சவால்களை, எதிர்ப்புகளை, சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை போராடி மேற்கொள்ளுகிற அந்த குணம் உனக்கு எங்கே போயிடுச்சுன்னு கேட்கிறார். சிந்திக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? யாக்கோபு எப்படி போராடுனா? ஏன் போராடுனா? சொல்லுங்க. சும்மா போராடுனா? கிடையாது. கவனிக்கிறீங்களா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு பேசுகிறான். ஆண்டவரே, உன் தேசத்துக்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. ஆமீன் சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை பிடிச்சு பேசுகிறான், வார்த்தையை பிடிச்சு பேசுகிறான். ஆமீன். சும்மா போராடல, சும்மா என்ன செய்யல, தேவனோடு பேசல. ஆமீன். உங்களுக்கு வார்த்தை இருக்குமே ஆனால், வாக்குத்தத்தம் இருக்குமே ஆனால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாரே ஆனால் நிச்சயம் நீங்கள் போராடுவீர்கள். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையும், ஒரு வார்த்தையின் மேல நம்பிக்கையும், அவர் வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கையும் இருந்தால் நிச்சயம் போராடுவீர்கள், விட்டுவிடவே மாட்டீர்கள், சோர்ந்து போகவே மாட்டீர்கள். அதைத்தான்
யாக்கோபு சொன்ன, ஆண்டவரே, தெய்வமே, தேவனே, ராஜாவே, ஆமென், வாக்கு தந்தவரே, உண்மையுள்ளவரே, உன் தேசத்துக்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் சொன்னீரே. ஆனா இங்க வந்து பார்த்தா ஏசா என்ன கொல்ல வருகிறானே, 400 பேரோடு கூட என்ன செய்கிறான், எதிர்கொள்ள வருகிறானே. இல்லையா? நான் சாக கூடாது, சாக மாட்டேன், ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது, நீ சொல்லி இருக்கிறீர். ஆமென் சொல்லுங்க. நான் உனக்கு நன்மை செய்வேன், நீ போ அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை நம்பி வருகிறான். வார்த்தையை நம்பி வரும்போது பிரச்சனை வருது, வார்த்தையை நம்பி வரும்போது எதிர்ப்பு வருது, வார்த்தையை நம்பி வரும்போது போராட்டம் வருது. வார்த்தையை நம்பி வந்ததுனால நான் விட்டு விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. வார்த்தை வந்ததுனால நான் வந்திருக்கிறேன், அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த எதிர்ப்புக்கு என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. வார்த்தையை நம்பி புறப்பட்டு வந்தேன், ஆகவே இந்த சவால்களுக்கு நான் அடிபணிய மாட்டேன். வார்த்தை நம்பி ஆமென் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆகவே இந்த எதிர்ப்புகளும் பிசாசின் தந்திரங்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகளுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், என்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி போராடினான் பாருங்க. அவன் தான் யாக்கோபு, அவன் தான் இஸ்ரவேல். எல்லாம் வரத்தாங்க செய்யும். அப்படியே கொண்டு வந்து கழுத்துல பூமாலை போட்டுருவாங்களா? போட மாட்டாங்க. அப்படியே தோல் மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா? கொண்டாட மாட்டாங்க. அவமான வரத்தாஞ்சையும் இந்த வரத்தாஞ்சையும் புரிந்து கொள்ளாதவங்க இருப்பாங்க, ஏமாற்றுகிற இருப்பாங்க, துரோகிகள் இருப்பாங்க, நம்மகிட்ட வாங்கி தின்னுட்டு நம்மையே எதிர்க்கிறவன் இருப்பான். எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருக்கும். நல்லா கவனிங்க. என்ன சொல்றார்? இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நன்மை செய்வேன், எல்லாரும் சொல்லுங்க, நன்மை செய்வேன் என்று சொல்லி என்னை அனுப்பி இருக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே ஆமென் சொல்லுங்க. நான் வார்த்தையை பிடித்து கொண்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு கர்த்தர் வார்த்தை தந்திருக்கிறாரு? ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகள் குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கையை குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறார். சரீரத்தை குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறார். பொருளாதாரத்தை குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அந்த பாதையிலே நீங்கள் போகும்போது வருகிற எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போகிறவன் அல்ல யாக்கோபு. ஆமென். அந்த எதிர்ப்புகளை கண்டு பின்வாங்கி விட்டு திருமண ஓடுகிறேன் என்று பயந்து ஓடவில்லை யாக்கோபு. இங்கதான் இருப்பேன், போக வேண்டிய இடத்துக்கு தான் போவேன், கர்த்தர் சொன்னபடியே நான் அந்த ஆற்றை கடந்து போவேன், ஆனா கர்த்தர் எனக்கு கூட வரணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் திரும்பி போக மாட்டேன். யாக்கோபு நினைச்சா திரும்பி போயிருக்கலாம். யாக்கோபு நினைச்சா விட்டு விட்டு ஓடி இருக்கலாம், இல்லையா? யாக்கோபு நினைச்சா பயந்து என்ன செஞ்சிருக்கலாம், எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்திருக்கலாம். சோதனைக்கு இடம் கொடுத்திருக்கலாம், பயத்துக்கு இடம் கொடுத்திருக்கலாம், பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கலாம், எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்திருக்கலாம். இல்ல நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். ஏன்னா வார்த்தையை நம்பி வந்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொன்னதுனால வந்துட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் வார்த்தையை கொடுத்ததுனால செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் அப்படி சொல்லிங்க? கர்த்தர் சொன்னதுனாலங்க ஆமென் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். கர்த்தர் சொன்னதுனால இந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கேன். கர்த்தர் சொன்னதுனால இந்த ஊர்ல இருக்கேன். கர்த்தர் சொன்னதுனால எங்க போயிட்டு இருக்கேன். அப்படி நீங்க போகிற எந்த பிரயாணத்திலும் நீங்க முன் வச்ச காலை பின் வைக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையும் அப்படி ஒருப்பட்ட பிரயாணம் தான், அப்படிப்பட்ட ஒரு பாதை தான். கர்த்தர் சொல்லிட்டாருங்க, என்னை சுத்தி துரோகிகள் இருந்தாலும் சரி, ஆமென், என்னை சுத்தி எனக்கு எதிர்ப்பாளர்கள் இருந்தாலும் சரி, சொந்த அண்ணனே கொல்ல வர்றான். யாருக்கு? யாக்கோபுக்கு. ஆமென். வீட்டுக்குள்ளே எனக்கு சூனியம் வைக்கிறவங்க இருந்தாலும் சரி, ஆமென், என் காலை வாடுறவங்க இருந்தாலும் சரி, என் எதிர்ப்பை வீட்டுக்குள்ளே எனக்கு எதிர்ப்பு இருந்தாலும் சரி, நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் வாழுவேன், நான் பெரியவன் ஆவேன். ஆமென் சொல்லுங்க. நான் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என் கூட இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறபடினால நான் முன்னேறுவேன். என் எதிர்ப்பை ஆமென், என் உயர்வை விரும்புகிறவர்கள் என்னோடு கூட இருந்தாலும் சரி, என் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, என் சபையில இருந்தாலும் சரி, என் வேலையில இருந்தாலும் சரி, என் உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறபடினாலே முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன். கர்த்தர் சொன்னது என் வாழ்க்கையில நடக்கும். அதனால தான் அந்த வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். யாக்கோபே என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலே. ஆமீன் சொல்லுங்க. யாக்கோபே இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். சொல்றாரா?
யாக்கோபே இஸ்ரவேலேன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. 28ஆம் வசனம், பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆமேன். என்ன சொல்றாரு? நீ யாரை சேவிக்கிற? உன்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? அவன் யாருடைய வார்த்தையை நம்பி நீ வந்து கொண்டிருக்கிற? உன்னை அழைத்த தேவன், உன்னை முன்குறித்த தேவன், தாயின் கற்பத்தில் உன்னை தெரிந்து கொண்ட தேவன், பூமியின் கடையாந்தங்களை சிருஷ்டித்த நீ ஆராதிக்கிற உன்னதமான தேவனாகிய கர்த்தர். அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் என்ன செய்வதில்லை, இளைப்படைவதும் இல்லை. நீ அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். ஆமேன் சொல்லுங்க. நீ அவருடைய பிள்ளை, நீ அவரால் அழைக்கப்பட்டவன், அவருடைய ஆவி உனக்குள் இருக்கிறது. அப்படியானால் நீ ஏன் சோர்ந்து போகிறாய் அப்படிங்கிறார். ஒரு தேவன் யாரு? தேவன் மனிதனை உருவாக்கும் போது, சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தாராம்? தன்னுடைய சாயலின்படி சிருஷ்டித்தாராம். அப்ப அவர் சோர்ந்து போவதில்லை, அவர் இளைப்படைவதில்லைன்னா நானும் சோர்ந்து போவதில்லை, நானும் என்ன செய்வதில்லை, இளைப்படைவதில்லை. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். ஆமேன் சொல்லுங்க. இல்லையா? நெகேமியா என்ன சொல்றாரு? என்னை போல மனுஷன் ஓடி போவானோ, என்னை போல ஒரு மனுஷன் போய் ஓடி ஒளிந்து கொள்வானா, பதுங்குவானோ? நான் ஓடி போவதும் இல்லை, பதுங்குவதும் இல்லை, ஒளிவதும் இல்லை, விட்டு கொடுப்பதும் இல்லை. ஆமீன். நெகேமியா என்ன சொல்றாருங்க? நான் ஓடுவதும் இல்லை, ஒளிவதும் இல்லை, பதுங்குவதும் இல்லை, ஆமீன், விட்டுவிடுவதும் இல்லை, முன்வைத்த காலை பின் வைப்பதும் இல்லை, அலங்கத்தை கட்டுவதற்கு, எருசலேமை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தரிடத்தில் ஜெபித்து மன்றாடி பேசி வார்த்தையை பெற்றுக்கொண்டு அனுமதியை பெற்றுக்கொண்டு நான் வந்திருக்கிறேன். இங்கே ஓரேபு சன்பல்லாத்தும் இருந்து கொண்டு, எதிரிகள் இருந்து கொண்டு என்னை மிரட்டவும் பேசவும் நிந்திக்கவும் அவமானமும் செவத்தை கெட்டும் போது என்ன சொல்றாங்க? என்ன கெட்டுறாங்க இவங்க? கெட்டினால் என்ன, ஒரு நரி ஏறி போனா விழுந்துருமே. இந்த யூதர்கள் செய்கிற அற்பமான காரியம் என்னன்னு கூடி பேசுறாங்க, யுத்தம் பண்ண வர்றாங்க, கடிதம் அனுப்புறாங்க இல்லைங்களா, மிரட்டி பார்க்கிறாங்க இல்லைங்களா, அப்புறம் கள்ள தீர்க்க தரிசிகளை வேற அனுப்புறாங்க. இங்க அதான் நடந்துச்சு. கள்ள தீர்க்க தரிசிகளை வேற என்ன செய்யறாங்க? அனுப்புறாங்க. அவர் சொல்றாரு, என்ன வேணாலும் செய்யட்டும், நான் ஓடி போவதில்லை. ஆமேன்னு சொல்லுங்க. நான் என்ன செய்வதில்லை, ஓடி போவதில்லை. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? எங்க உங்க பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை காணுற வரைக்கும் ஆமேன்னு சொல்லுங்க, நான் விட்டு விட போவதே இல்லை. என் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமையை இடத்த கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியத்தை, திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நான் ஓடி போவதில்லை, ஒளிந்து போவதில்லை, இந்த தேசத்தை விட்டு விடுவதில்லை. ஆமேன் சொல்லுங்க. ஜனங்களை விட்டு விடுவதில்லை. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இப்படி சொல்றீங்க? நெகேமியாவை போல சொல்றீங்க? ஆமேன் இல்லையா? கர்த்தர் என்னை இந்த தேசத்துல கொண்டு வந்தது அவருக்கு ஒரு சித்தமானால், கர்த்தர் என்னை இந்த வேலையில வைத்தது அவருக்கு ஒரு சித்தமானால், இந்த ஊர்ல வைத்திருப்பது அவருக்கு ஒரு சித்தமானால், ஒரு திட்டத்தோடு ஆமேன் நான் வந்திருப்பது உண்மையானால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேனானால், ஆமேன், எத்தனை சன்பல்லாத்து வந்தாலும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், ஆமேன் சொல்லுங்க, என்னை எதிர்த்தவர்கள் அவமானப்பட்டு நிற்பதை நான் காணும் வரைக்கும், ஆமேன் சொல்லுங்க, என் பொல்லாத சத்துரு வெக்கி நாணமடைஞ்சு என்மேல் குற்றம் சாட்டினவர்கள், ஆமேன், எனக்கு முன்னாடி தலையை கவிழ்த்து வணங்கி வந்து நிற்கிற வரைக்கும், ஆமேன் சொல்லுங்க, என் எதிரிகள் முனை விழுந்து போய், தாவீது சொல்றார்ல, என் எதிரிகள் முனை விழுந்து போய் என் உயர்வை கண்டு, ஒரு நாள் நான் வாழ்ந்திருப்பதை கண்டு, ஒரு நாள் நான் மேன்மை அடைந்திருப்பதை கண்டு, ஒரு நாள் நான் வெற்றி அடைந்திருப்பதை கண்டு, ஒரு நாள் நான் என் பெயர் பிரஸ்தாபம் அடைந்ததை கண்டு, ஒரு நாள் தேசத்திலே நான் சிறந்திருப்பதை கண்டு, இவனுக்கா இந்த வாழ்வு என்று அவர்கள் வெக்கி நாணம் அடைவதை நான் பார்க்கிற வரைக்கும், ஆமேன் சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும், ஆமேன், நான் என்ன செய்வதில்லை, ஓடி போவதில்லை, நான் ஒளிந்து விடுவதில்லை, பதுங்குவதும் இல்லை, முன்வைத்த காலை பின் வைப்பதும் இல்லை. கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார்,
அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் இளைப்படைவதும் இல்லை, அவர் சோர்ந்து போவதும் இல்லை. அவர் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நானும் என்ன செய்வதில்லை, இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. அவருடைய வார்த்தை எனக்கு வந்திருக்கிறது. அப்படி சொல்லும்போது இந்த யாக்கோபுக்கு, இஸ்ரவேலுக்கு பேசும்போது சில காரியங்களை சொல்றார். முதலாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கவனிங்க, ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் என்ன செய்வதில்லை, சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரா. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அடுத்து, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆமீன் சொல்லுங்க. அவருடைய புத்தி என்ன செய்ய முடியாது, ஆராய்ந்து முடியாதது. ஏன் ஜனங்கள் சோர்ந்து போறாங்க? ஏன் யாக்கோபு சோர்ந்து போனா? ஏன் இஸ்ரவேல் சோர்ந்து போனான்? தேவனை அறிந்த பிள்ளைகள் ஏன் சோர்ந்து போனாங்க? வார்த்தையை பெற்றவர்கள் ஏன் சோர்ந்து போனாங்க அப்படின்னா, நல்ல கவனிங்க, சொல்றாரு, உன் தேவனை பற்றி நீ அறியாயோ அப்படிங்கிறார். உன் தேவனை பற்றி நீ, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆமீன் சொல்லுங்க. இல்லையா? வசனம் சொல்லுகிறது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிறவர் அப்படின்னு வசனம் சொல்லுகிறதா இல்லைங்களா? ஏன் சோர்ந்து போறாங்கன்னா, இந்த தேவனை பற்றி சரியான அறிவு இல்லை அவங்களுக்கு. தேவனை பற்றி சரியான அறிவு இல்லை. யாக்கோபு, இஸ்ரவேல், அவருடைய முற்பிதாவான ஆபிரகாமுக்கு கூட வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு. வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? பிரச்சனை வந்துச்சு. அவங்க கூட நம்ம மாதிரி இருந்தவங்க தான். நம்ம மாதிரி இருந்து ஃபெயிலியர் ஆகி, ஆண்டவரை சந்தேகப்பட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை சில சமயம் நம்பாம போய், வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்தித்து தோற்று போய், விழுந்து போய், சில தவறுகளை செய்தவங்க தான். யார்? ஆபிரகாமும் சாராலும். ஆனா அதற்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? எழும்பி வந்தாங்க. அதற்கப்புறம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? எழும்பி வந்துட்டாங்க. கவனிக்கிறீங்களா? அப்படி யாக்கோபும், அப்படி ஆபிரகாமும் சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை தான் நம்ம இப்ப வாசிக்க போகிறோம். கவனிக்கிறீங்களா? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டரா. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு 99 வயதுல தரிசனமாகி சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதுதான் ஆங்கிலத்தில் அல்மைட்டி காட்னு வருகிறது. அதுதான் எபிரேய பாஷையில எல் ஷடாய் அப்படின்னு வருகிறது. என்ன வருகிறது? சர்வ வல்லவர் அப்படிங்கிறாரா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் நமக்கு போதுமானவரிலும் அதிகமானவர். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். God who is more than sufficient அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு போதுமானவரிலும் அதிகமானவர் இல்லைங்களா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் ஆபிரகாமின் நாட்களிலே எல்சடாய் ஆனால் அவர் என்னுடைய நாளிலும் எல்சடாய் தான். அவர் ஆபிரகாமுக்கு எல்சடாயா இருப்பாரே ஆனால் அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் எல்சடாயாக தான் இருப்பார். ஆமீன் சொல்லுங்க இல்லைங்களா? அவர் நேற்று எல்சடாய் ஆனால் அவர் இன்றும் எல்சடாய் தான். அவர் நாளைக்கும் எல்சடாய் தான். அவர் ஆபிரகாமுக்கு எல்சடாயாக இருந்தாரே ஆனால் இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேக்கு எல்சடாயாக வெளிப்பட்டாரே ஆனால், தானியேலுக்கு எல்சடாயாக வெளிப்பட்டாரானால் இல்லையா? சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோவுக்கு எல்சடாயாக இருந்தாரே ஆனால் அவர் எனக்கும் அவர் எல்சடாயாகத்தான் இருப்பார். அதனால தான் பாருங்க அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, உன் தேவனை நீ அறியாயோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்?
99 வயசுல தரிசனமாகி ஏன் இந்த வார்த்தையை பேசுகிறார்? ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு வாக்கு 75வது வயதுல கொடுத்தாரு. நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் அப்படின்னாரு. காலங்கள் கடந்து தாமதமாகி எல்லாம் போய் கொண்டு இருக்கும்போது ஆபிரகாம் நிறைய பல வேலைகள் எல்லாம் செஞ்சு அவனே ஒரு பிள்ளைய தேடி பெற்றுக்கொண்டான். ஆனாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவராய் இருக்கிறபடினால திரும்பவும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆமீன், அவர் சொல்றாரு, 99 வயசு ஆயிட்டுன்னு நினைக்கிறையோ? என்ன கேட்கிறார் ஆண்டவர்? 99 வயசு ஆயிட்டு நினைக்கிறாயோ? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமீன். என்ன சொல்றாரு தெரியுமா? 99 வயசு ஆயிட்டு நீ சந்தேகப்படுறாயோ? இவர் உத்தமனாயிருன்னு சொல்றார்ல. இந்த உத்தமனாயிருங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என்ன அர்த்தம்னா, உத்தமனாயிருங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவன் கர்த்தரை நம்புங்கிறாரு. உன் தேவனுடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்கிறாரு. ஆமீன். அதான் அங்க உத்தமனுக்கு அர்த்தம். அதான் கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? 99 வயசு ஆன பிறகு இனிமே எங்க பிள்ளை பிறக்கும் அப்படின்னு என்ன செய்யாத, சந்தேகப்படாத, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமீன் சொல்லுங்க. இல்லைங்களா? எல் ஷடாய் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? எல் ஷடாய். ஆமீன். அப்ப இந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மாற்றம் வருகிறது, சாராளுடைய வாழ்க்கையில மாற்றம் வருகிறது. அவங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல் ஷடாய் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல் ஷடாய் என்றால் அவர் போதுமானவரிலும் அதிகமானவர். ஆமீன் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் அவருக்கு என்ன சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் இந்த எல் ஷடாய் ஆகிய தேவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அது ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அது போலதான் இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாம் முடிந்தது, 99 வயசு ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முத்தி போச்சு, சூழ்நிலைகள் மாறி போச்சு, இனிமே எங்க நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, கர்த்தரை விசுவாசிங்க அப்படிங்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமீன் சொல்லுங்க. 99 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறது உனக்கு தான் 99 வயசு, எனக்கு 99 வயசும் பிரச்சனை கிடையாது, 109 வயசும் பிரச்சனை கிடையாது, 200 வயசு யாருக்கு பிரச்சனை கிடையாது? தேவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஆமாவா இல்லைங்களா? இல்லைங்களா? உங்களுக்கு தாங்க அவர் பெரியவர். யாரு? நீங்க யாரையும் எதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் அவர் பெரியவரா இருக்காரு. வேற யாரு பாஸ்டர்? என் வீட்டுக்காரர் தான் இல்லையா? அவர் தான் எனக்கு என்ன செய்யறாரு? மாற்ற முடியாதவரா இருக்கார் நீங்க சொல்றீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, அவர் எல் ஷடாய். ஆமீன் சொல்லுங்க. கையை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தாங்க நீங்க நினைக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை, உங்களுக்கு தான் அது கடல். அவர் அதை என்ன செய்யறாரு? சும்மா அப்படி பிளந்து வலி உண்டாக்குகிறார். உங்களுக்கு தாங்க அது என்னது? பெரிய கோட்டை சவர். அவருக்கு ஒண்ணும் இல்லை, அதை இடித்து தூள் தூள் ஆக்குகிறார். உங்களுக்கு தான் அவன் பெரிய கோலியாத்து. கர்த்தருக்கும் கர்த்தரை விசுவாசிக்கிற மனிதனுக்கு முன்னாடி அவன் எம்மாத்திரம். ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு தான் அது பெரிய மலை. ஆனால் கர்த்தருக்கும் கர்த்தரை விசுவாசிக்கிற செருபாபேலுக்கு முன்னாடி அது எம்மாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க எம்மாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க எம்மாத்திரம். ஆமீன். ஏன்னா அவர் எல் ஷடாய். ஆகவே என் எதிர்ப்பு, என் பிரச்சனை எம்மாத்திரம். ஆமீன் இல்லையா? அப்ப ரோமர் 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருக்கு என்ன ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு பாருங்க. பவுல் எழுதும்போது, ஆமீன், ஆபிரகாமின் நாட்களில் நடந்ததை வைத்து தேவனுக்கு என்ன விளக்கத்தை கொடுக்கிறாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அவர் எல் ஷடாய். ஆமேன். அந்த எல் ஷடாய் என்கிற தேவன் எப்படிப்பட்டவராம்? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எல் ஷடாயாக இருக்கிறார். அவர் நேற்றும் எல் ஷடாய் தான், இன்றைக்கும் எல் ஷடாய் தான், நாளைக்கும் எல் ஷடாய் தான். ஆமேன் சொல்லுங்க. அவர் மாறாதவராய் உங்களுக்குள் இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, யாக்கோபை பார்த்து, இஸ்ரவேலை பார்த்து, அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அதை மறந்துட்டாயா?
ஆமீன். உங்கள் ஆபிரகாமை நினைச்சுப்பாரு, உன் தகப்பனாகிய ஈசாக்கை நினைத்துப்பாரு, உன் தகப்பனாகிய யாக்கோபு என்னும் இஸ்ரவேலை நினைத்துப்பார். அவன் ஒருவனாயிருக்கும் போது நான் அவனை அழைத்து ஒரு ஜாதியாக, ஜனமாக, கூட்டமாக, தேசமாக மாற்றவில்லையா? ஆமீன். எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வரவில்லையா? அப்படின்னு எங்க பேசுறாரு? தேவாலயத்தை கட்டாமல் சோர்ந்து போன ஜனங்களிடத்துல பேசுகிறார். ஆகாய் 2:5 பேசுகிறாரு. எகிப்திலிருந்து நான் உங்களை அழைத்து கொண்டு வரும்போது உங்களோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் இல்லையா? ஆமீன். அதனால நீங்க என்ன செய்யுங்க? எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற ஆலயத்தை கட்ட வேண்டாமா? தேவனுடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டாமா? இல்லையா? செங்கடலை பிளக்க துணையா இருந்த அதே ஆவியானவர், ஆமீன், வார்த்தையை கொண்டு வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்த அதே ஆவியானவர் உங்களோடு கூட இல்லையா? அதான் சொல்றாரு, இல்லாதவைகளை இருப்பது போல அழைக்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய். ஆமீன் சொல்லுங்க. இல்லைங்களா? அப்ப நீங்க இன்னைக்கு இல்லாதவைகளை குறித்து நீங்க சோர்ந்து போக வேண்டாம். இல்லாதவைகளை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம்? சோர்ந்து போக வேண்டாம். கவனிக்கிறீங்களா? ஒன்று செய்யுங்க. யாக்கோபு என்னங்க செஞ்சான்? இல்லாதவைகளை இருப்பது போல அழைக்கிற தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன்னு அவரை உறுதியா பிடிச்சு கொண்டானா. எல்லா வழிகளையும் நான் கை கொண்டு பார்த்துட்டேன், வாழ்க்கையில எல்லாவற்றையும் கை கொண்டு பார்த்துட்டேன், இப்ப நான் உம்மை உறுதியாய் பிடிச்சு கொள்ளுகிறேன், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன் என்று உறுதியாய் பிடித்து கொண்டு, ஆமீன், அந்த இடத்துல இல்லையா, அந்த எல் ஷடாய் என்கிற தேவனை அவன் உறுதியாய் பிடித்து கொண்டபடினால பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வெற்றி கிடைத்தது. ஆமீன். ரெண்டாவது பாருங்க, ஏசாயா 40:29 என்ன சொல்லுகிறது? எல்லாருமே வாசிங்க, பைபிள் கொண்டு வந்தாங்க, எல்லாருமே வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இல்லைங்களா? இந்த உலகத்துல நல்ல கவனிங்க, பலவீனம் எங்கிருந்து வருகிறது? உலகத்திலிருந்து வருகிறது இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் அப்பத்தின் தண்ணீர் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஏன் சொல்றாரு? இந்த சும்மா அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டாலே என்ன வந்துடுது? பலவீனம் வந்துடுது, நோய் வந்துடுது. அப்படி தானே? ஏன்னா இது ஒரு மோசமான உலகம், சபிக்கப்பட்ட அல்லது தேவனை அறியாத ஒரு உலகம். எங்கே பார்த்தாலும் நம்மளை என்ன செய்கிறாங்க? பலவீனப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? எங்கே பார்த்தாலும் நம்மளை பலவீனப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? இருக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க பிரதர், சிஸ்டர், இருக்கிறாங்களா இல்லையா? எங்கே பார்த்தாலும் இருக்கிறாங்க இல்லையா நம்மளை? அப்போ பலவீனம் நமக்கு வருது. எங்கேருந்து வருதுன்னு கேட்கவே வேண்டிய அவசியம் இல்லை, பலவீனம் வந்துடுது. உடல் பலவீனம், எல்லா பலவீனம் வந்துடுது. ஆனால் நல்ல கவனிங்க, நமக்கு பலன் எங்கிருந்து வருகிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. நமக்கு என்ன சொல்றாரு? 29ஆம் வசனம், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எனக்கு கவனிங்க, பலவீனம், சோர்வு, எதிர்ப்பு, போராட்டம் இதெல்லாம் எங்கிருந்து? ஏகப்பட்ட வழிகளில் வருகிறது. ஆனா எனக்கு பலன் அவராலே வருகிறது, எனக்கு சத்துவம் அவராலே வருகிறது, அது பெருகுகிறது. ஆமீன். அப்ப ஒரு தேவ பிள்ளை என்ன செய்ய அறிந்திருக்க வேண்டும் என்றால், கர்த்தரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா இல்லையா? எபேசியர் 6:10 பவுல் சொல்லுகிறாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் கடைசியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன செய்யுங்க? பலப்படுங்கள் அப்படிங்கிறார். எனக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க மூல பாஷையில வாசித்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரிடத்துல இருந்து, கர்த்தரிடத்துல இருந்து உங்க பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இல்லைங்களா? கர்த்தரிடத்திலிருந்து உங்கள் பலனை என்ன செய்யுங்க? பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறார். அந்த பலனை பெற்றுக்கொள்ளாதனால தான் சோர்ந்து போய் இலைப்படைந்து இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு புரியுதா? அதனால தான் யாக்கோபு, இஸ்ரவேலே அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார். நீ போராட வேண்டியவன், நீ போராடி வெற்றி பெற்றவன், நீ இப்போ போராடாமல் இருக்கிறாயே, சோர்ந்து போய் இருக்கிறாயே,
எதிர்ப்பை கண்டு மனமடிந்து விட்டாயே, வாழ்க்கையின் போராட்டத்தை கண்டு என்ன செய்து விட்டாய்? என்ன செய்து விட்டாய்? சோர்ந்து விட்டாயே என்கிறார். ஆமீன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இல்லைங்களா? நான் அதான் முதல்ல சொன்னேன், வெந்ததை திம்போம், விதி வந்தால் சாவோன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இல்லைங்களா? சீக்கிரம் எனக்கு பெட்டி ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அது ஆண்டவரே நினச்சாலும் தடுக்க முடியாதுங்க இல்லைங்களா? இல்லையா? ஒரு பிரசங்கத்தில் ஒரு பாஸ்டர் சொன்ன நடந்த சம்பவம் சொன்னேன்னா உங்களுக்கு தெரியல, கவனிங்க. 39 வயசு ஆகிற ஒருவனுக்கு கோமாவாயிடுச்சு. ஜெபிக்க கூப்பிட்டு போனாங்க. ஜெபிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் பெரிய அற்புதங்கள் செய்யக்கூடியவர். ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். ஆனால் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாராம், சில ஆவிக்குரிய பிரமாணங்களை மாற்ற முடியாது அப்படின்ட்டாராம். சில ஆவிக்குரிய பிரமாணங்களை மாற்ற முடியாதுன்ட்டாராம். இவர் விடாமல் இருந்திருக்கிறாரு. 4 மாதமாக போராடி ஜெபிச்சிருக்கிறார், முடியல. ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் ஆண்டவர் ஒரே பதில் தான் சொல்கிறாராம், சில ஆவிக்குரிய பிரமாணங்களை மாற்றவே முடியாதுன்ட்டாராம். ஸோ அப்போ அவங்க வீட்டில் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணி, சரி ஆண்டவரே உங்களுடைய சித்தம் ஆக கடவுதுன்னு விட்டுட்டாங்க. சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தையை சொன்ன உடனே கோமாவில் இருந்தவன் சிரிச்சானான். சிரிச்சிட்டு அடுத்த நிமிஷமே இறந்து போயிட்டானான். அடுத்த நிமிஷமே என்ன செய்தானா? இறந்து போனானாம். ஸோ அப்புறம் 2 நாள் கழித்து குடும்பத்தோடு பேசும்போது ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க, அவன் அண்ணன், அம்மா, அப்பா எல்லாரும் சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் 16 வயசுலேயே சொல்லுவான், நான் 40 வயசுக்கு மேலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் என் பிள்ளை ஒயாமல் சொல்லிருப்பான், 40 வயசை தாண்டி என்ன செய்ய போகிறோம், 40 வயசுக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பானா. கவனிக்கிறீங்களா? கடைசியாக அவன் சாகும்போது அவனுக்கு 40 வயசு பிறக்கிறதுக்கு 3 மாதம் இருக்குது. அந்த நாளில் அவன் இறந்து போனான். அவனுக்கு கோமா இருக்குது. அவனுக்கு என்ன இருக்குது? கோமா இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாராம், இல்லை அவன் வாயை திறந்து சொல்லணும், நான் வாழுவேன், எனக்கு சாக விருப்பமில்லை, அவன் சொன்னால் ஒழிய நான் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. உங்களுக்கு புரியுது? அவன் சொன்னால் ஒழிய நான் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார். நீங்கள் நல்ல ஊழியக்காரங்க தான், ஆனால் வீட்டுக்காரங்க தான், அம்மா அப்பா தான், ஆனால் நீங்கள் ஜெபிச்சு ஒன்றும் இதில் என்ன செய்ய போகிறதில்ல, நடக்க போகிறதில்ல. அவன் என்ன செய்யணும்? தன் வாயத்தை இப்போ அவனால் சொல்ல முடியாது, இதில் இருக்கான், கோமாவில் இருக்கிறான். அதனால தான் உங்களுக்கு புரியுதா? உங்களை வாயை திறந்து ஏன் பேச வைக்கிறோன்னு புரியுதா? ஏன் சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்கன்னு சொல்கிறோன்னு புரியுதா? நல்லா கவனிக்கிறீங்களா? ஏன் சொல்கிறது ரொம்ப முக்கியம்னு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நிறைய ஜெபிச்சு உங்களுக்கு சுகமாகலையா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. ஆமீன். நிறைய ஜெபம் பண்ணியும் உங்கள் வீட்டுக்காரர் மாறாமல் இருக்காரா சிஸ்டர்? உங்கள் வீட்டுக்காரரை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் பேசுகிறத கவனித்து பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கிறது ஒன்றும் பேசுகிறது ஒன்றுமா இருந்தால் நீங்கள் ஜெபிக்கிறது நடக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேசுகிறது தான் நடக்கும். ஜெபத்துக்கு உங்களுக்கு நல்லா கவனிங்க, ஜெபத்தை விட நீங்கள் பேசுகிறதுக்கு தான் பவர் கூட. கவனிங்க, சர்ச்சில், சபையில், ஊர் பூரா இருக்கிற பிரசங்கிமாரெலாம் என்ன சொல்லியிருக்காங்களோ தெரியாது. பைபிளுடைய வசனம், பைபிளுடைய சத்தியம் என்னன்னா, ஜெபத்தை விட உங்கள் பேச்சுக்கு தான் பவர் கூட. ஜெபமே ஜீவன் கிடையாது, பைபிள் அப்படி எங்கேயும் சொல்லப்படலை. கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன் பைபிள் சொல்லுகிறது. கவனிக்கிறீங்களா? நீங்கள் 31 நாள் 41 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறத விட, அந்த ஜெபத்தை விட நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு தான் பவர் கூட. கவனிக்கிறீங்களா? ஏன்னா இருதயத்து நிறைவினால் என்ன பேசும்? வாய் பேசும். நீங்கள் 31 நாள் 41 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி 1 வருஷம் ஜெபம் பண்ணாலும் நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தைக்கு தான் அந்த ஜெபத்தை விட பவர் கூட. ஜெபத்தை விட என்னது கூட? பவர் கூட. உங்களுக்கு புரியுதா? என்ன ஃபஸ்ட்டு ஜெபத்தை குறைச்சி சொல்லிட்டீங்களா? ஆமாம், குறைச்சி தான் சொல்லுதேன். ஜெபத்தை குறைச்சி சொல்லலை, ஜெபத்தை வார்த்தைக்கு முன்னாடி குறைச்சி தான் கர்த்தரே வச்சிருக்காரு. ஜெபத்தை அறிக்கைக்கு முன்னாடி குறைச்சி தான் யாரே வச்சிருக்கா? பைபிளே வச்சிருக்குது. நல்லா கவனிக்கிறீங்களா?
இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த கூட்டமெல்லாம் மன்றாடி ஜெபித்து, கூட்டம் கூடி ஜெபித்து, உபவாசம் பண்ணி 37 உபவாசம், இடைவிடாமல் ஜெபம், திறப்பின் வாசல் ஜெபம், அந்த ஜெபம் இந்த ஜெபம்லாம் பண்ணி தேசத்தில் ஏன் எழுப்புதல் வரலன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா தெரியலையா? உங்களுக்கு தெரியுதா? உங்கள் குடும்பத்தில் எந்த மாற்றமும் ஏன் வரல? உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றம்? உங்கள் சரீரத்தில் எந்த வியாதியும் குணமாகலை? உங்கள் கடன் ஏன் இன்னும் போகலை? உங்களுக்கு ஏன் இன்னும் பிரச்சனை இன்னும் போகலைன்னா, நீங்கள் ஜெபிப்பதெல்லாம் ஓகே தான், ஆனால் ஜெபத்தை விட உங்கள் வார்த்தைக்கு தான் என்னது கூடுதல்? பவர் கூட. எது கூட? பவர் கூட. நல்லா கவனிங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஜெபிக்கிறது கூடுதலாக இருக்குதா, பேசுறதுக்கு அதிகமாக இருக்குதா? சொல்லுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஜெபிக்கிறது அதிகமாக இருக்கா, பேசுறது அதிகமாக இருக்கா? அப்போ ஜெபத்தை விட வார்த்தைக்கு தான் பவர் கூட, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ ஜெபத்தை விட எதை தான் அதிகமாக செய்கிறீங்க? பேசுறது தான் அதிகமாக செய்கிறீங்க. அப்போ அந்த பேசுறதுக்கு பவர் அதிகம்னா, அதை அதிகமாக பேசுறீங்கன்னா, அதிகமாக நெகட்டிவாக பேசுனா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அதிகமாக போச்சு, முடிஞ்சுது, ஒன்றும் ஆகாது, திருந்த மாட்டான், அது நடக்காது, இது திருந்தாது, இது போவாது, இது விளங்காது, இது உருப்படாது அப்படின்னு பேசிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? ஒன்றும் நடக்காது. நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதான் உங்களுக்கு நடக்கும். கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு புரியுதா? என்ன பார்த்துட்டு இருக்கோங்கிறத நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோமால இருக்கிறவனை பற்றி பேசணும். ஏன் அவனை பற்றி பேசணும் அப்படின்னா, எப்படியும் பேசி எப்படியும் வாழ்கிறவனுக்கு இல்லைங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அவர் என்ன சொல்றாரு? பலவீனம் எங்கே இருந்தனாலும் வரும். பலவீனம் ஒரு மனுஷனை பார்க்கும்போதே சோர்ந்து போகிறேன், இவனை பார்க்க வேண்டியதாக இருக்கேன் இல்லைங்களா? சோர்ந்து போகிறோமா இல்லையா? பிரச்சனையை நினைச்ச உடனே சோர்ந்து போகிறோம். தேவையை நினைச்ச உடனே என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். எதிர்ப்பை நினைச்ச உடனே என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். அப்போ பலவீனம் எல்லா பக்கம் இருந்து நமக்கு வருகிறது. ஆமீன். ஆனால் நமக்கு பலன் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளானால் அவன் என்ன செய்வான்? போராடுவானா மாட்டானா? சொல்லுங்க. ஏங்க உலகத்தில் நாய் நரியெல்லாம் போராடுதா? சொல்லுங்க. நாய் நரி எல்லாம் போராடுது, பூனை பள்ளி எல்லாமே போராடுது. காட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கும் போராடிட்டு இருக்கு. மான் போராடுது இல்லையா? அது என்னைக்காவது சிங்கத்திட்ட போய் இந்தா என்னை கடிச்சிக்கோ, என் கழுத்தை கொடுக்க, தின்னுட்டு எங்கேயும் கெட்டுப்போ அப்படின்னு சொல்லிச்சா? சொல்றது இல்லைங்க. எவ்வளவு தப்பிக்க முடியுமோ, எவ்வளவு ஓட முடியுமோ, எவ்வளவு நாள் உயிர் வாழ முடியுமோ, எவ்வளவு தூரம் ஓடி பிழைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மான் என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஓடிக்கிட்டே இருக்கு. தன் வாழ்க்கைக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கு? போராடி கொண்டே இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. என்னைக்காவது அது விட்டு கொடுத்துருக்கா? சாப்பிட்டுக்கோ, என்னை சாப்பிட்டுக்கோ, நான் செத்து போறேன்னு மான்னு சொல்லி விட்டு கொடுக்கறத பார்த்துருக்கீங்களா? காட்டில் விலங்குகள் விட்டு கொடுத்துருக்கா? ஒரு புழு விட்டு கொடுத்துருக்கா? விட்டு கொடுப்பதில்லை. நாய் விட்டு கொடுக்கறது இல்லை. எவ்வளோ தூரம் விரட்டுங்க, ஓடுற அளவுக்கு ஓடி தன் உயிரை காக்க போகுதா இல்லையா? இல்லைங்களா? அப்போ எல்லா உயிரினமும் எல்லா சிருஷ்டியும் எல்லாமே என்ன செஞ்சுட்டு தான் இருக்கு? தன் வாழ்க்கையை காக்க, தன் வாழ்க்கை நல்லா இருக்க போராடுது. ஆனால் மனிதன் மட்டும்தான் வியாதியோடே இருக்க, வியாதிக்கு எதிராய் போராடுவதை விட்டான். வியாதியை வரவேற்க தொடங்கிட்டான். மனிதன் மட்டும்தான் குறையும் தரித்திரத்துக்கும் எதிராய் போராடுறது என்ன செஞ்சிட்டான்? விட்டுட்டான். மனிதன் மட்டும்தான் தன் சுகவாழ்வுக்கும் நலவாழ்வுக்கும் சமாதானத்துக்கும் வேண்டியவைகளை செய்வதற்கு என்ன செஞ்சிட்டான்? போராடுறது என்ன செஞ்சிட்டான்? விட்டுட்டான். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ நான் சொன்ன இந்த விலங்குகள் இதெல்லாம் போராடுதுன்னா அது எதனால போராடுது? தன் சுய பலத்தினால் போராடுது. எதனால் போராடுது? தன் சுய பலத்தினால் என்ன செய்யுது? போராடுகிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆனா நல்ல கவனிங்க. நீங்களும் நானும், தேவனை அறிந்தவர்களாகிய நீங்களும் நானும் கர்த்தரை பலனாக கொண்டு, ஆமீன் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை துணையாக கொண்டு, ஆமீன் சொல்லுங்க, அவைகள் எல்லாம் தன் சொந்த புத்தியை, சொந்த திறமையை, சொந்த சரீர பலத்தை கொண்டு போராடி உயிர் பிழைத்து வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் ஓட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா? ஏசாயா 52:1 என்ன சொல்லுகிறாரு? எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமை என்ன செய்?
சொல்றாரா இல்லையா? ஏசாயா 52:1 எடுத்து வாசிங்க. என்ன சொல்றாரு? எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமை என்ன செய்யும்? தரித்துக்கொள். ஆமென். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, நீ என்ன செய்ய? தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, உன் அலங்கார வஸ்திரத்தை நீ என்ன செய்யும்? தரித்துக்கொள் என்று என்ன செய்கிறாரு? சொல்லுகிறாரா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அதனால தேவ பிள்ளைகள் என்ன சொல்ல வேண்டும்? என்னை சிருஷ்டித்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, என்னை சிருஷ்டித்த தேவன். சத்தமா சொல்லுங்க, என்னை சிருஷ்டித்த தேவன், என்னை அழைத்த தேவன், என்னை படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது, ஆகவே நான் எழும்புவேன். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே நான் என்ன செய்வேன்? ஆமீன் சொன்னாரா இல்லையா? ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? நீ உன் படுக்கையை எடுத்து விட்டு என்ன செய்ய? எழுந்துரு. கேட்டாரா இல்லையா? 38 வருஷமா படுத்திருக்கேங்க பெதஸ்தா குளத்துல. என்ன செய்யறேன்? 38 வருஷமா படுத்திருக்கேங்க. ஏங்க, பெதஸ்தா குளத்துல உளுந்து குதிச்சா ஒரு தேவதூதன் கலக்குவான், சுகமாவான்னு எங்கேயாவது பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கா? எங்கேயாவது நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கா? எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படி எங்கேயாவது இயேசு சுகம் கொடுத்தாரா? இல்லை யெகோவா தேவன் சுகம் கொடுத்தாரா? பெதஸ்தா குளங்கிறது ஒரு மூட நம்பிக்கைங்க. பெதஸ்தா குளங்கிறது என்னது? ஒரு மூட நம்பிக்கை. அது கிரேக்க கடவுள்கள், கிரேக்க நாட்டில் அப்படி ஒரு இடத்துல நடக்குமா? அவங்கள பார்த்து இவங்களும் என்ன செய்யறாங்க? குளத்துல இறங்கி குதிச்சா சுகமாகும்னு படுத்திருக்காங்க. 38 வருஷம் இல்லை, 58 வருஷம், 108 வருஷம் படுத்தாலும் சுகம் கிடைக்காது. கவனிக்கிறீங்களா? எவனும் இறங்கி எந்த குளத்தையும் என்னத்தையும் கலக்கிட்டு போறான் இல்லையா? பெதஸ்தா குளத்துல இருந்தாலும் உங்களுக்கு சுகம் கிடைக்காது. அவர் சொல்றாரு, எழுந்துருங்கிறார். என்ன செய்? சுகமாக விரும்புறியா? பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, சுகமாக விரும்புறியா? வாழ்க்கையில நல்லா இருக்க விரும்புறியா? நீ எழுந்துரு அப்படிங்கிறாரு. நீ எழுந்து அடுத்து என்ன சொல்ல? அதான் முக்கியம். படுக்கையை என்ன செய்ய? சுருட்டி கொண்டு போ. ஆமீன். உன் படுக்கை என்ன செய்ய? சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் சுருட்டாத பாய், சுருட்டாத போர்வை, எப்போதும் விரித்திருக்கிற போர்வை, எப்போதும் தயாராக இருக்கிற தலைவாணி. அதனால ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்துரு, உன் படுக்கை என்ன செய்ய? எடுத்து கொண்டு போ. ஆமேன்னு சொல்லுங்க. உனக்கு கேடே உன் படுக்கை தான். உனக்கு கேடே என்னதான்? எந்நேரமும் படுத்திருக்கிற அப்படிங்கிறாரு. கவனிக்கிறீங்களா? எந்நேரம் என்ன செஞ்சுட்டு இருக்க? படுத்துட்டே இருக்கிற. இங்க சொல்றாரு, எழுந்துரு, எழுந்துரு, எலும்பு எலும்பு சீயோனே, நீ என்ன செய்ய? உன் வல்லமை என்ன செய்ய? தரித்துக்கொள். ஆமேன். உன் அலங்கார வஸ்திரத்தை என்ன செய்ய? நீ உடுத்திக்கொள் அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் தோரணையை மாத்துங்கிறாரு. உன் தோரணை என்ன செய்ய? ஆமேன். என்னங்க சொல்றாரு? எலும்பு எலும்பு சீயோனே, அழுக்கு சீலையை உடுத்திக்கொள்ளுன்னு சொல்றாரா? எலும்பு எலும்பு சீயோனே, கிழிஞ்ச சட்டையை உடுத்து கசங்கி போன இதெல்லாம் போட்டுக்கிட்டு போ அப்படிங்கிறாரா? இல்லை, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் அப்படிங்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க. உன் தோரணையை மாற்று. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நீ இப்போ வேலைக்காரனா இருக்கியா? மேனேஜராக இருந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறியா? அந்த ட்ரெஸ்ஸை போடு அப்படிங்கிறார். ஆமீன் சொல்லு. ப்ரொமோஷன் வந்தா நீ எப்படி உடுத்துவியோ அதை இப்பமே உடுத்து அப்படிங்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. பணம் வந்தா, ஆமீன், செழிப்பு வந்தா, செல்வம் வந்தா எப்படியெல்லாம் உடுத்தியோ அப்படியெல்லாம் நீ என்ன செய்ய? உடுத்து. உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தோரணையை மாத்து அப்படிங்கிறார். எலும்பு அப்படிங்கிறார். என்ன செய்யும்? எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படிங்கிறார். எப்படி தரித்து கொள்ள முடியும்? ஆபிரகாமை பற்றி தானே பார்க்குறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம். எல்ஷடாய் என்கிற தேவன் அவனுக்கு தரிசனமானாரா இல்லையா? ஆன பிறகு அவன் என்ன செஞ்சான்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசிங்க. 21ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுகிறது? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமீன் சொல்லுங்க. அப்ப என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் என்ன செய்தாரு அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்தினான். தேவன் என்ன செய்தாரு? துதித்தாரு. தேவன் என்ன செய்தாரு? போற்றினார். தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தினார். எப்பொழுது? ஆமீன். இன்னும் ஈசாக்கு பிறக்காம இருக்கும் போதே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. ஆமீன் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார் இல்லையா, எலும்பு எலும்பு சீயோனே அப்படின்னாரா இல்லையா? பெதஸ்தா குளத்துல படுத்திருக்கிறவங்க பார்த்து என்ன சொன்னாரு? நீ எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரா இல்லையா? ஆமீன். அப்ப எழும்பும் போதே எப்படி எழும்பணும் எல்லாரும் அப்படின்னு சொன்னா, எழும்பும் போதே எப்படி எழும்பணும்? துதியோடு எழும்பணும். எழும்பும் போதே ஆமீன் சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தோட எழும்பணும். எழும்பும் போதே என்ன செய்யணும்? ஆமீன்.
எழும்பும் போதுனா புரியுதா? ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போதே, ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போதே. ஆமீன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எல்லாரும் சொல்லுங்க, இந்த நாள். சொல்லுங்க, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது சந்தோஷத்தின் நாள், இது சமாதானத்தின் நாள், இது வெற்றியின் நாள், இது நன்மைகளின் நாள். ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்கிற நாள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாள், என் எதிரிகள் தோற்கடிக்கப்படுகிறதை பார்க்கிற நாள். ஆமீன். என் சத்துருக்களின் மேல் ஜெயத்தை எடுக்கிற நாள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போதே, எழும்பும் போதே துதியோடு எழும்பணும். எழும்பும் போது எப்படி எழும்பணும்? சொல்லுங்க, எப்படி எழும்பணும்? துதியோடு எழும்பணும். உங்களுக்கு புரியுதா நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு? ஆண்டவரிடத்திலிருந்து பலனை எப்படி நீங்க பெற்றுக்கொள்றது? துதினால தான். ஆமீன் சொல்லுங்க. முறுமுறுப்புனால அல்ல, குறை சொல்றதுனால அல்ல, எம்மா யாத்தாடின்னு சொல்றதுனால இல்ல, போச்சு முடிஞ்சதுன்னு சொல்றதுனால இல்ல. காலையில எந்திரிக்கும் போதே எதையோ நினைச்சு எந்திரிக்கிறது இல்லை. என்ன வேணாலும் இன்னைக்கு எந்திரிக்கும் போது உங்களுக்கு முன்னாடி சவால் இருக்கட்டும், என்ன வேணாலும் இன்னைக்கு எந்திரிக்கும் போது உங்களுக்கு முன்னாடி தேவை இருக்கட்டும், என்ன வேணாலும் இன்னைக்கு எந்திரிக்கும் போது உங்களுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை உங்களுக்கு காத்துட்டு இருக்கட்டும், என்ன வேணாலும் யார் வேணாலும் நீங்கள் எந்திரிக்கும் போது உங்களுக்கு முன்னாடி இருக்கட்டும். ஆனால் நீங்கள் எந்திரிக்கும் போதே என்னோடு கர்த்தர் இருக்கிறார், என்னோட அவருடைய வார்த்தை இருக்கிறது. இந்த நாளை கர்த்தர் எனக்கு தந்தாரே, ஆனால் அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு ஜெயத்தை தருவார், எனக்கு வெற்றியை தருவார். அவரை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன்னு எந்திரிக்கும் போதே எப்படி எந்திரிங்க? துதியோடு எந்திரிங்க. நாளெல்லாம் துதியோடு இருங்க, ஸ்தோத்திரத்தோடு இருங்க, கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. பலன் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தினாலே பலன் வரும். ஆமீன் சொல்லுங்க. என்ன வரும்? வரும். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரா இல்லையா? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்ய கடவன்? ஜெபம் பண்ண கடவன். மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன்கிறார். அப்போ ஒன்று கர்த்தரை துதிக்கணும், இல்லைன்னா ஜெபிக்கணும். ரெண்டுல ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும். ரெண்டுல ஒன்று என்ன செய்யணும்? செஞ்சுட்டே இருக்கணும். ஒன்று துதி இருந்துட்டே இருக்கணும் வாயில, அல்லது ஜெபம் இருந்துட்டே இருக்கணும். இந்த துதியிலும் ஜெபத்திலும் வார்த்தை இருந்து கொண்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. துதியிலும் ஜெபத்திலும் எது இருக்கணும்? எதையாவது சொல்லி துதிக்க கூடாது. கண்டதையும் சொல்லி தெரியாதது சொல்லி புலம்புதல் அல்ல துதியும் ஜெபமும். ஆமீன். துதியுமே எப்படிதான் வரணும்? வார்த்தையினால தான். என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். என்னை பெருகவே பண்ணுவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே என்று சொன்னவரே உமை துதிக்கிறேன். ஆமீன். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை வார்த்தையை சொல்லி தான் துதி. ஜெபமும் அப்படிதான், வார்த்தையை சொல்லி தான். அதாங்க ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணினான். அதே எண்ணிட்டு இருந்திருக்கான், அதே நினைச்சிட்டு இருந்திருக்கான், அதே சிந்திச்சுட்டு இருந்திருக்கிறான் இல்லையா? அந்த வாக்கு தத்துவம், அந்த வார்த்தையே நினைச்சு அதையே துதியா, அதையே ஜெபமா ஏறெடுத்தா உங்களுக்கு பலன் வருங்க. சோர்ந்து போகவே மாட்டீர்கள். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல இருந்து நம்ம பலனை பெற்றுக்கொள்ளணுங்க. ஆண்டவரிடத்துல இருந்து நம்ம எதை பெற்றுக்கொள்ளணும்? ஏன்னா கர்த்தர் பலனை தர ஆயத்தமா இருக்கிறார். நாம வாங்கணுமா வேண்டாமா? ஆமீன் இல்லைங்களா? துதிங்க, பலன் உண்டாகும். துதிங்க, என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். ஜெபம் பண்ணுங்க, பலன் உண்டாகும். வாசல்கள் திறக்கும், வழிகள் பிறக்கும். ஆமீன். வார்த்தையை பேசி அறிக்கை பண்ணுங்க. ஆமீன். வார்த்தையோடு இணைந்து வார்த்தையை கொண்டு துதித்து, வார்த்தையை கொண்டு ஜெபிங்க. எப்படி துதிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறது? ஏதோ ஒன்று கிடையாது. சிலரெல்லாம் பார்த்தா சிரிப்பாக இருக்கு இல்லையா? ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் பிரைஸ் லார்டுன்னு சொல்கிறீங்களா, அர்த்தம் தெரியுமான்னு. தெரியாது, எல்லாரும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னுச்சு. பிரைஸ் லார்டுக்கு என்ன தெரியாது? அர்த்தம் தெரியாது. ஆனால் பிரைஸ் லார்டு இல்லையா? இப்போ கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, கவனிக்கிறீங்களா? ஏதோ எல்லாரும் சொல்கிறாங்கன்னு கிடையாது. ஏதோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு என்னது கிடையாது. நான் சொல்வேன், நான் பேசுவேன், நான் துதிப்பேன், நான் ஜெபிப்பேன், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, அவர் எனக்கு வெளிப்படுத்தினதை கொண்டு. ஆமீன். ஒரு நாளில் எத்தனை தடவைனாலும் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் தாழ்வில் என்னை நினைத்தவரே உம்மை துதிக்கிறேன். ஆமீன். எனக்கு உதவி செய்தவரே, இதுவரை உதவின எபினேசரே உம்மை துதிக்கிறேன். ஆமீன். அந்த துதியை நீங்கள் சொல்ல சொல்ல, ஜெபம் பண்ண பலன் உண்டாகும். சோர்வுகள் அகன்று போகும். துதிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஜெபிப்பதற்கு என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. பலன் உண்டாகிக்கிட்டே இருக்கும்.
அந்த பலன் உங்களை வாழ்க்கையில் ஆமென் உங்களை வெற்றிக்கு நேராக நடத்தும். ஆமென். சொன்னோம், எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர்.